வெஜிடேபிள் சேமியா அதையே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமா? வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொக்கோலியை ஸ்மால் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் வாட்டர், சால்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா டர்மரிக் பவுடர் இது மூணுத்தையும் போட்டு நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துப்போம். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து கட் பண்ணிட்டு எடுத்து வேண்டியதான். அதே ஃப்ரை பேனில் கொஞ்சம் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடுகு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். அது பொரிஞ்ச உடனே சீரகம் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கணும். கடுகு சீரகமும் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே கடலைப்பயிறு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து ப்ரௌனிஷ் கலரில் வரலும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஒரே ஒரு பச்சை மிளகாய், நான் வந்து கிட்ஸ்க்கு கொடுக்கறதுனால காரம் வந்து அதிகமாக சேர்த்துக்க மாட்டேன். உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி காரத்தை வந்து நீங்கள் 2 மிளகாய் அது மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணி போட்டுக்குங்க. ஒரு சின்ன சைஸ் மீடியம் சைஸ் தக்காளி 2 ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கி வர்றதுக்கு 1 ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்குங்க. இது நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஃபஸ்ட்டு கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா வந்து இப்பயே போட்டால் தான் நல்லா ஒரு டேஸ்டியாக ஹெம்மியாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக ஷாப் பண்ண பீன்ஸு, கேரட்டு இதெல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாத்தையும் ஃப்ரை ஆகிறதுக்குள்ளார பொட்டேட்டோ வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எல்லாத்தையுமே வந்து மொத்தமாக வதக்கி எடுத்துக்கணும். கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சுவை சேமியாவில் ஃபுல்லாக வந்து ஆட் பண்ண போகிறதில்ல. அதில் வந்து பாதி மட்டும்தான் வந்து நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். அது ஃபுல்லாக வந்து வெஜிடபிள்ஸ் மட்டுமே வந்து பேபிஸ்க்கு வந்து கொடுக்கணுன்ற மாதிரி. அதில் அப்படியே வந்து வெஜிடபிள்ஸ் மட்டும் நம்ம வந்து குக் பண்ணி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்கல்ல, அதனால இந்த மாதிரி வந்து பீன்ஸ், கேரட்டு, ப்ரொக்கோலி, பொட்டேட்டோ எல்லாமே வந்து அதில் ஆட் பண்ணி பேபிஸ்க்கு ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். சேமியா பார்த்தீங்கன்னா அதிலே அந்த தண்ணியிலே வந்து கொஞ்சோண்டு முழுகிற அளவுக்கு மட்டும் கரெக்டாக இருக்குது. இதிலே பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே வந்து பாயில் ஆகிடும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு லிட்டு போட்டு மூட வேண்டியதான். அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா பேபிஸ்க்கு ஸ்நாக்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாழைப்பழம் தான் வந்து ஸ்நாக்ஸ்க்கு வந்து கட் பண்ணி பாக்ஸில் வந்து பாப்பாவுக்கு கொடுத்து விடுறேன். அங்கேயே பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லே பாப்பாவுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, ஆஃப்டர்நூன் லஞ்ச் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இருந்தாலும் பாப்பாவுக்கு வந்து டெய்லி ஒரு ஹெல்த்தி ஃபுட்டாக கொடுக்கணும். ஸ்கூலில் கொடுக்குற ஃபுட்டு வந்து நல்லா தான் இருக்கும், டேஸ்டியாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம வீட்டில் வந்து டெய்லி கொஞ்சம் ஃபுட்டாச்சும் வந்து நான் வீட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கொஞ்சோண்டு பாப்பாவுக்கு வந்து கூட்டி தான் விட்டு அனுப்புவேன். நல்லா வந்து ஃப்ரை ஆகி தண்ணி வாட்டர் எல்லாமே வந்து சுண்டி வந்துடுச்சு. பார்த்தீங்களா, சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.